அடாடாடாடாடா, எவ்வளவு பெரிய தியாகி, இவ்வளவு கூட்டத்தோட என் வீடு தேடி வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த பையன் ராஜா எங்க மன்றத்தின் புது பொது காரியதரிசி. ஐயா மனசு வச்சு தேர்தல்ல நம்ம தொகுதியில நிக்கணும். இந்த தேர்தல் நிக்கிற விஷயம் எல்லாம் நமக்கு வேண்டாம். நான் சம்பாதிக்கிறதுக்கு வேற வழியெல்லாம் வச்சிருக்கேன். அதனால இந்த ஆசை எனக்கு கிடையாது. நான் உங்களே சொல்லலைங்க, ஐயாவே சொன்னேன். நானா? ஆமாங்க, நீங்க சுயேட்சையாக நிக்கணும். ஏன்னா கட்சி சார்பில் நிக்கிறவங்க தலைவருக்கு பயப்படுறாங்க, கொள்கைக்கு பயப்படுறாங்க, கட்சி பயப்படுறாங்க. மக்களுக்கோ தொகுதிக்கோ அவங்க பயப்படுறதே இல்லை. அதனால நீங்க சுயேட்சையாக நின்று ஜெயிச்சா நம்ம தொகுதிக்கு ரொம்ப நல்லது. அதனால கேட்க வந்திருக்கோம். அடாடாடாடாடா, எவ்வளவு பெரிய ஜனநாயக தத்துவத்தை எவ்வளவு சுருக்கமா சொல்லிட்டேன். ரத்னவேலு, நீ நின்னுடு. அது எப்படி? ரெண்டு பெரிய கட்சிங்க மோது, இதுக்கு நடுவுல ரெண்டு பெரிய கட்சி மோதும் போது நாம நிக்கிறதா நல்லது. இந்த கட்சியினுடைய தில்லுமுல்ல அந்த கட்சி அழிக்கும், அந்த கட்சியினுடைய தில்லுமுல்ல இந்த கட்சி அழிக்கும். நடுவுல நாம புகுந்து வந்துடலாம். அது நீங்க அப்படிதான் யோசிக்க கூடாது. உங்களைத்தான் இந்த தொகுதியின் சார்பில் நிறுத்துறதா நாங்க முடிவு பண்ணிருக்கோம். நீ கொஞ்சம் எப்படி வா. ரத்னவேலு, அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருது. தியாகி சின்னையா, ராஜா ரெண்டு பேரும் வந்து உன்னை நிக்க சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் நீயே தியாகி சின்னையாவுக்கு இந்த தொகுதியில எவ்வளவு மரியாதை இருக்குதுன்னு சொன்னேன். கள்ள ஓட்டுக்கு சிங்காரத்தை பயன்படுத்திக்கலாம். அடி ஒதுக்கி ராஜா இருக்கவே இருக்கான். அப்பப்போ மரியாதைக்காக தியாகி சின்னையாவை மேடையில காமிச்சுக்கலாம். அந்த ஆளுக்கு காலு வேற ஊனும், பரிதாப ஓட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி செட்டப் எவனுக்கும் வாய்க்காது. நின்னுடு. அப்படியா சொல்ற? அது நீங்க சொல்றதாலையும் தியாகி சின்னையா என் வீடேறி வந்து சொல்றதாலையும் உங்க வேண்டுகோளை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க என்ன ஜெயிக்க வச்சிடணும், திராட்டல்ல விட்டுறாதீங்க. நிச்சயம். நமது வேட்பாளர் ரத்னவேலு, உன்னாக்கு ரத்னவேலு. அப்பா, நீங்க மறுபடியும் எலெக்ஷன் நிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் தான் லட்சமா சம்பாதிச்சிட்டு இருக்கல, அது போதாது? டேய், நான் இந்த தடவை எலெக்ஷன்ல நிக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்ல, பதவியை சம்பாதிக்கிறதுக்காக. பதவின்னு ஒண்ணு இருந்தா அதை வச்சுக்கிட்டு பல காரியங்கள் சாதிக்கலாம். நீ லட்சமா சம்பாதிக்கிறேன்னு சொல்றியே, அது எப்படி? எப்படியோ சம்பாதிக்கிறேன், அதை பத்தி உங்களுக்கு என்ன? மகனே, பெத்த அப்ப எனக்கே தெரியாம எப்படியோ சம்பாதிக்கிறேன்னா அது கண்டிப்பா குறுக்கு வழியாதான் இருக்க முடியும். என்னைக்காவது ஒரு நாள் எசக பிசகா மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, உன்னை வெளியே கொண்டாடுறதுக்கு அந்த பதவி தாண்டா தேவை. பதவி ஆசை உங்களுக்கு தலைக்கேறி போச்சு, இனி உங்களை திருத்த முடியாது. எப்படியோ போங்க. யாரை யார் திருத்துறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லாம போயிட்டு இது வேற புள்ளைய விட தொல்லை. ஐயா, கருப்பு பணம் எல்லாம் தண்ணி மாதிரி கரையுது. தாய்மார்களே, தோழர்களே, பெரியவர்களே, நான் பேச வேண்டியது அதிகமா ஒண்ணு இல்ல. ஏற்கனவே தோழர் ராஜா அவர்கள் ரத்தலுவை பத்தி எல்லாம் விலாவாரியா எடுத்து சொல்லிட்டாரு. சாராய கடையில இருந்து சட்டசபை வரைக்கும் ஒரு சரித்திரமே கொடுத்துட்டாரு. நீங்க எல்லாம் ஒரு விஷயம் நல்லா நினைவு வச்சுக்கணும். இனிமே வாக்குறுதி கொடுத்துட்டு ஏமாத்துறதுன்ற வேலை நடக்காது. ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்டு ஏமாத்துற எம்எல்ஏங்களை ஜனங்க திருப்பி அழைச்சிக்கலாம்னு புது சட்டம் வரப்போகுது. அப்படி ஏமாத்துற எம்எல்ஏவுக்கு பதவி போயிடும். அதனால எல்லா எம்எல்ஏங்களும் பயந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்க. நீங்க தைரியமா எந்த அயோக்கியனையும் நம்பலாம். ரத்னவேலுவை நம்புங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். ரத்னவேலுவை கிணற்றில் போடுங்கள். மன்னிக்கணும், உங்கள் வாக்குகளை கிணற்றில் போடுங்கள். உங்கள் வாக்குகளை கிணற்றில் போடுங்கள். இந்த பதவிக்கு வர்றது போறது புண்ணாக்கு எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நான் பதவிக்கு வந்தால் என்னென்ன நன்மைகள் செய்வேன்னு வாக்குறுதி கொடுத்ததா தம்பி சொன்னார். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலனா மறுபடியும் கூப்பிட்டுக்கோங்கன்னு ஐயா சொன்னார். வாக்குறுதியை கொடுத்துட்டு ஓடி போற புண்ணாக்கு நான் இல்ல. நான் உங்ககிட்ட ஓட்டு வாங்கறதுக்கு முன்னாடி உங்க குடிசை வீட்டை எல்லாம் ஓட்டு வீடா மாத்திர. சாக்கடை, இந்த மேல ஓடுற சாக்கடை எல்லாம் பாதாள சாக்கடையா ஆக்கிடுறேன். மின்சாரம் என்னப்பா பண்றது? மேல போற ஒயர்லாம் கீழே விடவா? மின்சார வசதி பண்ணி கொடுக்கணும். மின்சார வசதி உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்கிறேன். நம்ம கிணறு சின்னம், அந்த கிணறு சின்னத்தை வெட்டுற. தெருவுக்கு தெருவு கிணறு வெட்டுற, பைப் போடுற, குழா விடுற. இதெல்லாம் சத்தியம்.
இதெல்லாம் சத்தியம் சத்தியம். சத்தியம் சத்தியம். சத்தியம் புண்ணாக்கு மேல சத்தியம். புண்ணாக்கு மேல சத்தியம் என் நாக்கு மேல சத்தியம். நேத்து நீ பேசும்போது ஜனங்க 32 இடத்துல கை தட்டினாங்க. ஐயோ எல்லாம் ஜனங்களை கைதட்ட வைக்கிறவன் அறிவாளி, சிந்திக்க வைக்கிறவன் முட்டாள். அந்த வகையில நீ ஒரு அறிவாளி. அடாடாடாடாடா இத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கவலையே படாத, நீ கேட்டிய அந்த காசை இப்பவே கொண்டாந்துடுறேன். மொத்தமும் கருப்பு பணம், ஜாக்கிரதை. கருப்பு பணத்தை கரைக்கிறதுக்கு தேர்தல் தானே சரியான வழி. கொண்டா கரைப்போம். மாசத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வந்தா நாட்டுல இருக்கிற எல்லா கருப்பு பணமும் வெளில வந்துரும். இல்லங்க இல்லங்க இன்னும் ஒட்டிக்கிட்டு வர மாட்டேங்குது. பிரிக்கவே முடியல. 4 நாளா இப்படியே கும்பிட்டு வரனா புண்ணா கோட்டுற மாதிரி ஒட்டிக்கிச்சு. அப்பா ஏப்பா ராஜா, அடுத்து என்னப்பா? சரி விஜயம். ஐயையோ, சேரிக்கெல்லாம் நான் எதுக்குப்பா? நீங்க போயிட்டு வந்துருங்கப்பா. சேரியில தாங்க அதிகமா ஓட்டு இருக்கு. சேரியில உள்ளவங்களுக்கு எல்லாம் என்னையா தெரியும்? பாவம், அவங்களுக்கு எல்லாம் யாரையா ஓட்டுரிமை கொடுத்தாங்க? சுத்தம் புரியாத ஆளா இருக்கிய. விவரம் தெரிஞ்சவனுக்கு மட்டும்தான் ஓட்டுன்னு வச்சிருந்தா நீ எல்லாம் தேர்தலில் நிக்க முடியுமா? இந்த பாருங்க, நான் ஒரு முறை போய் எல்லார்கிட்டையும் பேசி செட்டப் பண்ணிட்டு வந்தாச்சு. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு முறை போயிட்டு வந்துருங்க, தயங்க கூடாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் தானே திரும்பி வரப்போறோம். நான் தியாகிக்கு துணை எங்க நின்னுக்கிறேன். ஐயோ, இந்த நாத்த காவாயில என்ன நடக்க சொல்றீங்க? இந்த இடத்துல 1000 ஓட்டு இருக்கு, வேணுமா வேண்டாமா? வேணுமே வேணுமே. இந்திரா, என்னங்க ஐயா? ரூம்ல குடிக்கிறது தண்ணி இல்ல, கொஞ்சம் எடுத்து வை. சரி. உங்கள் வாக்கு உங்கள் வாக்கு உங்கள் வாக்கு உங்கள் ஓட்டை உங்கள் ஓட்டை உங்கள் ஓட்டை. என்ன காரியம் செய்ய இருந்தேன் இந்திரா? நல்ல வேளை தாத்தா சரியான சமயத்தோட தட்டி விட்டார். அதை நீ சாப்பிட்டு இருந்தேன்னா ஒரேடியா செத்து தொலைஞ்சிருப்பேன். மானம் போனதுக்கு அப்புறம் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அறிவு கிட்டத்தனமா பேசாதே இந்திரா. தப்பு செஞ்சவன் தான் தண்டனை அனுபவிக்கணும். அந்த குமாரவேலு எப்போ உன் மேல கை வச்சானோ அப்பவே உன் புருஷன் ஆயிட்டான். ஊரறிய உன் கழுத்துல அவனை தாலி கட்ட வைக்க வேண்டியது என் கடமை. இது நடக்குமா? நடக்கும் மாவா? நடத்தி வைக்கிற. ராஜா, ஆத்திரப்பட்டு கைய வாங்கிடாதப்பா. இது இந்திராவோட வாழ்க்கை பிரச்சனை. என்ன ராஜா, அப்பாவை பார்க்க வந்தியா? நான் உன்னை தான் பார்க்க வந்தேன். ஓஹோ, என்ன விஷயம்? பர்சனல் விஷயம். அழல் சொல்லி சமாச்சாரம். இவங்கெல்லாம் இருக்கும்போதே பேசலாமா இல்ல? இந்திராவே தெரியுமா? ஓஹோ, என் வீட்டு வேலைக்காரியா? வேலைக்காரியா இருக்கலாம். எப்போ நீ அவன் மேல கை வச்சியோ அப்பவே அந்த வேலைக்காரி பட்டம் போயிடுச்சு கண்ணா. இப்போ நீ அவளை உன் வீட்டுக்காரியா கேட்கறது தான் நியாயம். அபத்தம். அநியாயமா பழி போடுற. என் அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? அவ என்ன கணவனை அடையிறதுக்கு 1000 சொல்லுவாயா? அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன இழிச்சவா? என்ன சரி, அப்படியே நான் கெடுத்துட்டேன்னு வச்சுக்கிய. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், 500 1000 சரி வேண்டாம், 5000 10,000 வாங்கிட்டு போவையா? நான் எத்தனையோ பொண்ணுங்களை கெடுத்திருக்கேன். கூட பிறந்த எந்த அண்ணனும் என்கிட்ட வந்து ஏன்னு ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது. நீ என்னைய அவளுக்காக வக்காலத்து பக்கம் வந்துட்ட. மிஞ்சி மிஞ்சி போனா என்னையா பண்ணுவீங்க? புகார் பண்ணுவீங்க. நிரூபிக்க முடியுமா? இப்ப நான் சொல்றேன், நீ இந்த மன்றத்துக்கு வராதுக்கு முன்னாடி இருந்து இந்திரா இங்க வேலை செய்யறா. அப்பெல்லாம் கெட்டு போகாதவ நீ இந்த மன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கெட்டு போயிருக்கான்னா ஏன் நீ ஏன் கெடுத்துட கூடாதா?
அந்தஸ்தையும் கௌரவத்தையும் பார்த்து என் தங்கச்சி இந்திரா உனக்கு முந்தானை விரிக்கலடா. நீ அவளை பலவந்தமா கெடுத்திருக்க. நீ சாப்பிட்ட சோத்தை இன்னொருத்தரை சாப்பிட வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் இளிச்சமாயே இல்ல. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா குளுகுளுன்னு, பேர் ரூபா. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அவளை நான் கெடுத்துட்டு அதுக்கு பதிலா 500 1000 வேண்டாம் 5000 10,000 கொடுக்கறேன்னு வச்சுக்கோ. வாங்கிட்டு போயிடுவியா? இதுவரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்களை கெடுத்திருக்கேன். கூட பிறந்த எந்த அண்ணனும் என்கிட்ட வந்து எதுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்கலன்னு சொன்னேன். நெஞ்சில மாஞ்சா இருக்கிற எந்த அண்ணனையும் இதுவரைக்கும் சந்திக்கல கண்ணா. இப்பதான் சந்திச்சிருக்க. அது இந்த அண்ணனை, அமாவாசையில பிறந்த அண்ணனை. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவேன்? புகார் பண்ணுவேன். உன்னால நிரூபிக்க முடியுமான்னு கேட்டேன். நான் இந்த புகாருக்கு வேற செய்யற ஆள் இல்லப்பா. வீட்லயாவது உன்னை உதைச்சு கட்டி வச்சிருக்க. நீ இதுக்கு சம்மதிக்கலன்னா ரோட்ல உன்னை கட்டி வச்சு உதைச்சு என் தங்கச்சி கழுத்துல உன்னை தாலி கட்ட வைப்பேன். குமாரவேலு, நான் சொல்றத செய்வேன், செய்யறதை தான் சொல்லுவேன். ஐயோ, என் பிள்ளை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்குதே. ராஜா, யாருப்பா இதெல்லாம் செஞ்சது? நான் தான். நடந்தது சுருக்கமா சொல்றேன். தியாகி சின்னையாவோட பேத்திய உங்க பையன் கெடுத்துட்டான். அட பாவி, உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? கார்ப்பரேஷன் குழாவுல தண்ணி வரலனாவே கவர்னருக்கு பெட்டிஷன் கொடுப்பான் அந்த தியாகி. இது உங்களுக்கு தெரியுது, உங்க பிள்ளைக்கு தெரியலையே. இந்த கல்யாணம் நடக்கலன்னா என்ன ஆகும் உங்க பிள்ளை கிட்ட விளக்கமாவே சொல்லிருக்க. இந்த கல்யாணம் நடக்கலன்னா உங்களுக்கு என்ன ஆகும் இப்ப சொல்றேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா ஊர் உலகத்துல உங்க பேர் கெட்டு போயிடும். ஒருத்தர் கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க தேர்தலில் தோத்து போயிடுவீங்க. டெபாசிட் கூட கிடைக்காது. தியாகி சின்னையாவோட பேத்திய உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு வேலைக்காரிய மருமகளாக்கிட்டாங்கிற பேர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தேர்தலை ஜெயிச்சிடுவீங்க. நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. மானம் மரியாதையை இழந்து தேர்தலில் தோக்கணுமா, இல்ல மானம் மரியாதையை காப்பாத்துக்கிட்டு தேர்தலில் ஜெயிக்கணுமான்னு. ரத்னவேலு, ஏழை பொண்ணாச்சு விளையாட நினைக்காத. ஏழைங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா என்ன ஆகும்னு பாரதிதாசனே சொல்லியிருக்கிறார். ஓடப்பரா இருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால் ஓடப்பர் உயிரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பராகி விடுவார். உணரப்பா நீ. பேங்க் வெடிகுண்டு சம்பவம் பத்தி போலீஸ் தீவிரமா புலன் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செய்யட்டும்டா, அவங்க கவனத்தை நம்ம திசை திருப்புவோம். அதோட என்னையும் எங்க அப்பாவையும் அவமானப்படுத்தின அந்த ராஜாவை கூட்டத்தோட உள்ள தள்ளுவோம். இங்க இருந்து யாரோ தப்பிச்சு போக முயற்சி பண்ணா துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியிருக்கும். ரவுண்ட் அப். அந்த இடத்தை தோண்ட சொல்லுங்க. சார், இது பெரம்பூர் பேங்க்ல கொள்ளையடிச்ச பணம். கொள்ளையடிச்ச பணம் சார்? இதெல்லாம் இங்க எப்படி வந்து எங்களுக்கு தெரியாது. இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. அத கோர்ட்ல வந்து சொல்லுங்க. ஆமா, அந்த மன்றத்தோட செக்ரட்டரி ராஜா எங்க? எங்கேயோ வெளியே போயிருக்காரு. எங்க போயிருக்கா? தெரியாது. தெரியாது? தெரியாது. ஐ see. உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிருக்க. போய் வேன்ல இருங்க.
எஸ் மேடம் 71, 72, அப்புறம் 56, 57 and 62. ஓகே மேடம் என்னங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிடுற மாதிரி நம்பரா சொல்றீங்க? இங்க ஒவ்வொரு நம்பர்லயும் ஒவ்வொரு ஐட்டம். ஓ, இதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டது இல்லையா? அது சரி. நாம எல்லாம் எங்க சாப்பிட்டா கோவிந்தாதான். நம்ம பட்ஜெட்டுக்கு உடுப்பி ஹோட்டல் தான். கொஞ்சம் மேல போனா முனியாண்டி விலாஸ் அம்புடுதான். இன்னைக்கு மட்டும் நீங்க இங்க சாப்பிட்டு பாருங்க, அசந்துருவீங்க. ஆனா இங்க ஒரு தொந்தரவு, நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. சாப்பாடு வரதுக்கு இடம் நெருங்க ஆகும். குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும். கிழிஞ்சது போ. சரி, நம்ம டீ வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் உலாத்திட்டு வரலாம். அதுக்குள்ள சாப்பாடு வந்துடுவாங்க. ஐயோ வேண்டாம், உட்காருங்க. அது வரைக்கும் என்ன பண்றது? வாய் அடிச்சுக்கிறதா? ஐயோ, அதுக்காக தான் டிவி வச்சிருக்காங்க பாருங்க. வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழகத்தில் நடந்த குண்டுவெடிப்பு, பேங்க் கொள்ளை சம்பவங்களுக்கு காரணமானவர்கள் யார் என்பதை இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் துப்பு துலக்கினார். இது தொடர்பாக என் அத்தா இரவு பகலாக புலன் விசாரணை நடத்தி தமிழ்நாடு போலீஸ்னா சும்மாவா பிச்சிடுவாங்க. தடயங்களை கண்டுபிடித்து மக்கள் நல்வாழ்வு மன்றத்தின் தலைவர் தியாகி சின்னையாவையும் அவரது கூட்டத்தைச் சேர்ந்தவர்களையும் இன்று அவர் கைது செய்தார். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரையும் குண்டர்கள் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் வேலூர் மத்திய சிறையில் காவலில் வைக்கும்படி மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். மன்றத்தின் செயலாளர் ராஜா என்னும் இளைஞர் தலைமறைவாகிவிட்டார். போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். அவரை பிடித்துக் கொடுத்தாலோ, அவரை பற்றிய தகவல் தந்தாலோ தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என்று காவல்துறை அறிவித்துள்ளது. குற்றவாளி என்று கருதப்படும் ராஜா இவர்தான். இவரை பற்றி தகவல் தெரிவிக்க அருகில் உள்ள எந்த காவல் நிலையத்தையும் அணுகலாம். ஏதோ சூச்சனை வந்திருக்கு. நீ போய் வீட்டுக்கு போ. நான் அப்புறம் பார்க்கிறேன். எதுக்கும் கவலைப்படாத. தைரியமா இரு. இந்த மாதம் 25 சூப்பர் ரெடி. தடுப்பு காவல் சட்டத்துல கைதான மன்றத்த ஆளுகளை எல்லாம் இன்னைக்கு வேலூர் ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க. அவங்கள நம்ம கடத்திட்டு வரணும். எதுக்கு? ஏற்கனவே தலைமறைவா இருக்கிற ராஜா மேல இந்த பழி விடும். ராஜா பின்னாடி ஒரு பெரிய தீவிரவாதிகள் கூட்டமே இருக்குன்னு போலீஸ்க்கு சந்தேகம் வரும். அப்ப இந்த கேஸ் நம்ம நினைச்ச மாதிரி ட்ராக் மாறும். புரியுதாடா? வாங்க போலாம். சத்தியமா சொல்றேன், என் தம்பி இந்த மாதிரி வெடிகுண்டு கொலை கொள்ளன்னு போகவே மாட்டான். இதுல ஏதோ பெரிய சதி இருக்கு. வாய மூடு. கையங்களுமா ஆதாரத்தோட பிடிச்சிருக்கோம். அதுவும் இல்லாம 5 போலீஸ்காரங்களை கொண்டுட்டு அவங்க ஆட்களையும் கடத்திட்டு போயிட்டான். இதெல்லாம் ராஜா தான் செஞ்சாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அப்படி அவன் நிரபராதினா போலீஸ்ல சரணடைஞ்சு உண்மையை சொல்ல வேண்டியதானே? உண்மையை சொல்லிட்டா அவனை விட்டுருவீங்களா? உடனே கிடைச்ச ஆதாரத்தை வச்சு ஜோடனை பண்ணி கேஸ ஸ்ட்ராங் பண்ணிடுவீங்க. வக்கீல வாதம் பண்றியோ? உன் தம்பி நல்லவனா இருக்கணும்னு நினைச்சா கூட விதி அவனை சும்மா விடாது. அமாவாசையில பிறந்த பையன். இப்ப டிபார்ட்மெண்ட்ல என் மேலே சந்தேகப்படுறாங்க. ராஜா உன் மச்சனம் தானே, அவனை பத்தி கொஞ்சமாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமேனு ஐஜியே கேட்கிறாரு. என் மேல இருக்க சந்தேகம் போகணும்னா ராஜாவோ உயிரோடவோ பணமாவோ கொண்டு வந்துதான் ஆகணும். அண்ணே, போலீஸ்காரங்களை கொன்னுட்டு தியாகியும் மத்தவங்களையும் கடத்திட்டு போனாங்களே, அது ஏன்? அதை கண்டுபிடிக்கிறதா இனிமே என் லட்சியம். நம்ம மன்றத்து பேர்லயும் தியாகி பேர்லயும் ஏற்பட்டிருக்கிற கெட்ட பேரை போக்கணும். உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை இந்த நாட்டுக்கு காட்டி கொடுக்கணும். அது வரைக்கும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். போலீஸ்ல மாட்டக்கூடாது. நான் பிளேட்ல தானே ஷேவ் பண்றேன், அது எப்படி கத்தியாச்சு? குரல் கொடுத்த குரல் வளைய அறுத்துடுவேன். நான் கொலைகாரன் இல்ல, சமூக சேவகன் ராஜா. ராஜாவா? ஐயோ, நீ பயங்கரவாதிகளுக்கெல்லாம் தலைவராச்சே. நாங்க பயங்கரவாதிங்க இல்ல. உங்க சுயநலத்துக்காக அந்த பட்டத்தை நீங்க எங்களுக்கு சூட்டுட்டீங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. என் தேவைகளுக்காக சில பெரிய மனுஷங்களோட ஒட்டிக்கிட்டு திரிகிறேன். 4 பேருக்கு என்னால முடிஞ்ச காரியங்களை செய்து கொடுத்து அதுல வர கமிஷன்ல கால தள்ளிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களை சந்தேகப்படல. அப்பாடா. அந்த குமாரவேலு ரத்னவேலு தான் சந்தேகப்படுறேன். அவங்க 2 பேருக்கும் வெடிகுண்டு ஆயுதங்கள் செய்யற பயங்கரவாதிகளோட சம்பந்தம் இருக்கு இல்ல? ரத்னவேலுக்கா? அவனுக்கு புண்ணாக்க தவிர வேற எதை பத்தி ஒண்ணும் தெரியாது. குமாரவேலு எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறான். எப்படி சம்பாதிக்கிறான், என்ன பண்றான் ஒண்ணுமே தெரியல. ஒரே மர்மமா இருக்குது. தெரிஞ்சுக்கிற
பயப்படாதீங்கடா. நான் உன் அண்ணன் ராஜா மார்வேஷத்துல வந்திருக்கேன். எப்படிமா இருக்க? அண்ணா, நீங்க கேக்குற மாதிரி இங்க எதுவும் நடக்கிறதா எனக்கு தெரியல. ஆனா மத்தியானம் 2 வடக்கத்திக்காரங்க வந்து ஏதோ ஒரு வரைபடத்தை வச்சுக்கிட்டு ஹிந்திலயோ பஞ்சாப்லயோ பேசிக்கிட்டாங்க. அவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு புரியல. அந்த வரைபடம் எங்க? இந்த பீரோக்குள்ளதான் வச்சிருக்காரு. பீரோட சாவி எங்க? அதை யாருக்கிட்டுமே கொடுக்க மாட்டாரு. பாத்தியா, மிஷன் கன். அப்ப இந்த துப்பாக்கி தோட்டா வெடிகுண்டு தயாரிக்கிறதும் இந்த சதிக்கெல்லாம் காரணமா இருக்கிறதும் உன் புருஷன் தான். அண்ணே, அண்ணே அவர்தான் வராரு. நீங்க அவர் கையில சிக்கிக்கிட்டா உங்க மேலயும் தாத்தா மேலயும் விழுந்த பழிய துடைக்க முடியாது. இங்கேருந்து நீங்க சீக்கிரமா போங்கள. நீ ஜாகிரதையா இருமா, நான் உன்னை மறுபடியும் பார்க்கிறேன். எனக்கு நான் சொல்றது கேளுங்க. எனக்கு 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 அண்ணா, என்னடி நடந்தது? பிளான நீ தான் எடுத்து கொடுத்தியா? இப்ப அவன் எங்க இருக்கா? சொல்லுடி. சத்தியமா தெரியாது. நான் இல்லாத நேரத்துல நீ தான் அவனை வர சொன்ன. இப்ப அவன் எங்க போயிருக்கா? சொல்லு. சொல்லுடி. தெரியாது. சொல்லு, இல்ல கொன்னுல. சொல்லு. அண்ணி, அண்ணி, அட பாவி, அண்ணியை கொன்னுட்டியா? இப்பவே நான் போலீஸ்க்கு போன் பண்றேன். அட பாவி, ஒரு கொலையே பண்ணிட்டேடா. டேய், என் மானம் மரியாதை எல்லாமே போயிருச்சேடா. இனிமே ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட நிக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டேடா. எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, இவ ஸ்டவ் அடிச்சு செத்ததா செட்டப் பண்ணிட. செட்டப்பா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதடா. இதுக்கெல்லாம் சரியான ஆளு புரோக்கர் பொன்னம்பலம் தான். அண்ணே 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 அண்ணே, இந்திராவை கொன்னுட்டாங்கண்ணே. அந்த கொலையை மறைக்கிறதுக்காக ஸ்டவ் அடிச்சு விபத்துல செத்து போனதா செட்டப் பண்ணிட்டாங்கண்ணே.
போடு போடு. ஏன்பா எங்களை ரூம்ல அடைச்சு வச்சு இப்படி வேலைக்கு சோத்த போடுறீங்களே, ஏதாவது வேலை கொடுங்கப்பா, அப்பதான் சரிக்கும். இதுல கவர்மெண்ட் ஜெயில வேலை கொடுக்கறதுக்கிட்டே சோத போடுற. அட அது இல்லப்பா, எங்களை ஏன் அடைச்சு வச்சிருக்காங்க? எல்லாம் ஒரே மர்மமா இருக்க. அதுதான் எங்க முதலாளியுடைய கெட்டிக்காரத்தனம். யாருக்கு எதுவும் தெரியக்கூடாது. இந்த பாருங்க, எங்க முதலாளிய சொந்த பொண்டாட்டி அவளையே கொண்டுட்டாரு. இந்திராவை கொண்டுட்டாங்களா? விடுங்கடா விடுங்கடா. ஏய், இந்திராவை கொலை செஞ்ச விஷயத்தை மறைக்கிறதுக்கு நான் உனக்கு எவ்வளவு உதவி பண்ணேன். கொஞ்சம் கூட நன்றி இல்லாம என்ன இப்படி பிடிச்சுக்கிட்டு வர சொல்லிட்டேடா. சார், என்னுடைய ரகசியத்தை தெரிஞ்ச யாரையுமே நான் வெளியே விட்டு வைக்கிறது இல்ல. மோன். எஸ் சார். சார் நமக்கு ரொம்ப வேண்டியவர், நிறைய உதவி செஞ்சிருக்காரு. அதனால A கிளாஸ். வாங்க சார். அட பாவீங்களா, இத்தனை நாளா கவர்மெண்ட்டுக்கு போட்டியா கள்ள நோட்டு அடிக்கிறவங்க, கள்ள சாராயம் காய்ச்சறவங்களை பத்தி தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கவர்மெண்ட்டுக்கு போட்டியா கள்ள ஜெயில நடத்துறீங்களா? ஆமா, எங்க முதலாளி ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் தங்கச்சி ரூபாவை கூட இங்கேதான் அடைச்சு வச்சிருக்காரு. ரூபாவே இங்கதான் இருக்காளா? அப்ப நான் இருக்கிறதுல தப்பு இல்ல. ஆமா, அவளுக்கு என்ன கிளாஸ்? A+. A+ஆ? ஏவுக்கு A+க்கு என்ன வித்தியாசம்? A+னா கலர் டிவி, ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட். மத்த எல்லாம் ஒண்ணுதான். சரி, நான் போய் பர்மனண்டா இங்கே தங்கிக்கிறேன். எல்லாம் நல்லதா இருக்கு. இந்த ஜெயில் கம்பி தான் பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்குது. இத பார்க்கும் போதே தியாகி ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அடுத்தது மந்திரியாக வேண்டியதுதான். எடுத்து போய் வை. ஏய், மரியாதையே எங்க அண்ணன் எங்க வர சொல்லு. அவர் கொஞ்சம் வேலையா இருக்காரு, இப்ப வர மாட்டார். ஐயோ ராஸ்கல், நான் வெளியே போனதும் அவன் வண்டவாளத்தை போலீஸ்ல சொல்லி உண்மையான ஜெயில அவனை நான் கம்பி எண்ண வைக்கிறேன். முதலாளி வந்துட்டாரு. கேட்லாக்க திறக்க சுவிட்ச் போடு. பேச்சு துணை கூட ஆளே இல்லையே. இங்க எத்தனை நாள் இப்படி அடைச்சு வச்சிருக்க போறாங்கன்னு தெரியலையே. தொடர்ந்து இப்படியே இருந்தா பைத்தியமா பிடிச்சிருமே எனக்கு. எதிர ஆள் இருக்கிற மாதிரி நினைச்சு செவுத்த பார்த்து பேசிட வேண்டியதுதான். பொதுஜனமே, வரலாறு காணாத இந்த கூட்டத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். இந்த குமாரவேலுவை தினமும் 20 கேள்விகள் நான் கேட்கப் போகிறேன். பதில் சொல்ல முடியுமா? சவால் விடுகிறேன். கேள்வி நம்பர் 1, மிஸ்டர் குமாரவேலு, வாட் இஸ் யுவர் நேம்? கேள்வி நம்பர் 2, உன் மனைவியை நீ கொலை செய்தாயா இல்லையா? கேள்வி நம்பர் 3,
சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டாயா இல்லையா? கேள்வி நம்பர் 4. யோ, ஏதோ மரியாதைக்கு ரூம் சாப்பாடு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காரு. நீ பாட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்த தொலைஞ்சு விடுவ. உன் ரூம்ல மைக் இருக்கு, நீ பேசுறது பூரா அவருக்கு கேட்கும். ஜாக்கிரதை, சொல்லிவிட்டேன். வரவேலு, வேற ஒண்ணும் இல்ல. மைக் ஒழுங்கா வேலை செய்யுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளவுதான். மைக் டெஸ்டிங். ஹலோ 1 2 3. ஹலோ மைக் டெஸ்டிங். ஹலோ 1 2 3. ஹலோ. ராம்சிங், ராம்சிங். யார் நீ? ராஜா. ராஜா, வா வா. அப்படி உட்கார். ஊர்ல உன்னை பத்தி என்னென்னமோ பேசிக்கிறாங்க. பேசட்டும். இப்ப என்ன தேடி வந்திருக்க? என்ன விஷயம்? எனக்கு துப்பாக்கி, தோட்டாக்கள், வெடிகுண்டு உடனடியா வேணும். ஜெயில இருக்கும் போதே என் கூட கூட்டு சேர்ந்துருன்ன. நீ நேர்மை, நியாயம், ஒழுக்கம்ன. இப்ப என்னாச்சு? நான் கேட்டது கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயமா கிடைக்கும். இப்ப என்கிட்ட பணம் இல்ல. முடிஞ்ச போது கொடு. நான் எங்க வரணும்? நாளை காலையில 10 மணிக்கு திருவத்தியூர்ல இருக்கிற வீனஸ் கண்டெய்னர் டெர்மினலுக்கு வா. அங்க நான் ஆயுதங்களோட காத்துக்கிட்டு இருக்கேன்.